சிவசிவ திருச்சிற்றம்பலம். நல்ல சூழ்நிலையில் தவத்தினருக்கு உதவுதலின் பலன் என்ன? இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம். உயர்ந்த காசி சிதம்பரம் முதலான தேச பொருத்தமும் அயனம் சங்கிராந்தி முதலான கால பொருத்தமும் உள்ளத்தில் அன்பும் வாய்க்கப் பெற்று தவமுடைய சிவஞானிகளை சிவாகம முறைப்படி வழிபாடு செய்து அவர்களுக்கு தேவையானதை உதவ வேண்டும். அவ்வாறு சிவஞானிகளுக்கு உதவிய புண்ணிய பலன் வானவெளியைப் போல பறந்து அழியாமல் நிலைத்து நிற்கும். இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 225ஆம் பாடலில் அருளியுள்ளார்கள். இனி பாடலை காண்போம். சிறந்த தேசமும் காலமும் சிந்தை உள் பிறந்த காதலும் பெற்றவர் நல் தவத்தவர்க்கு அறைந்த நூல் விதி அர்ச்சனை ஆக்குக நிறைந்து வான் எனவே பலம் நீடுமே என்பதாகும். இப்பாடலில் வரும் தேசம் என்பது இங்கு சிவபிரான் திருக்கோயில்கள் உள்ள நகரங்களை குறிக்கின்றது. சிந்தை என்றால் மனம், உள்ளம் என்று பொருள். காதல் என்றால் அன்பு. காதலாகி கசிந்து என்பது ஆளுடைய பிள்ளையாரின் வாக்கு. நல் தவத்தவர்க்கு என்றால் சிவஞானிகளுக்கு என்று பொருள். நூல் விதி என்றால் சிவ ஆகம முறைப்படி என்று பொருள். அறைந்த என்றால் சொன்ன என்று பொருள். அர்ச்சனை என்றால் மலர் தூவி செய்யும் வழிபாடு ஆகும். பலம் என்றால் புண்ணியம் என்று பொருள். திருச்சிற்றம்பலம்.